ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் தாத்தா பாட்டி எல்லாரும் உட்காந்து நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலா ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி ரொம்ப மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே அதை பற்றி ஒன்றும் பேச வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும், நீ போய் நல்லபடியாக ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா மாமா கிட்ட பேசணும், அதாவது நம்பிராஜன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நல்லபடியாக அவங்கள போலீஸ் இங்கே அமுச்சு வச்சிருவாங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்பிராஜன் வாசலுக்கு வராரு. அவர் உள்ள வரதுக்கே யோசிக்கிறாரு. இப்போ விஜயே போய் உள்ள கூட்டிட்டு வராரு. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவருமே ரொம்ப வருத்தப்படுறாரு. தாத்தா ரொம்பவுமே ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை, நான் இப்போயே வெண்ணிலா கூட்டு ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் இல்லை இருந்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாத்தாவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் குமரன் காவேரியை வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. காவேரி ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ குமரன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளார கூட்டு போகிறாங்க. அவங்க அம்மா பாட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவத்தோடு தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட அதாவது அவங்க அம்மா கோவமாக பேசும்போது குமரன்லாம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி தெளிவாக சொல்லிடுறாங்க, பாருங்க என்னால் தான் அந்த மாதிரி விஜய் ஜெயிலுக்கு போனார், அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் இருக்க முடியாது, அதனால தான் பேசி அவர் வெளியிலையும் கொண்டு வந்துட்டேன், பசுபதியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு, இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு நடந்த விஷயத்தை அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பேசிட்டாங்க. இப்போ காவேரியோட அம்மாவால் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. குமரனும் கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்து பார்த்தா குமரனும் கங்காவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எமோஷனல் ரொமான்ஸ் மூமெண்ட்டாக பேசுகிறாங்க. குமரன் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி போல்டாக செஞ்சாருங்கிற விஷயத்தை கங்கா பாராட்டி பேசினாலும் குமரன் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவரை பற்றி தப்பாக தாழ்வாக நினச்சிக்கிறாருல, அந்த விஷயமா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தைரியம் உங்களுக்கு ஊர்லேயே இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் அப்பயே பசுபதியை அடித்து ஓட விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் செம்ம பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை இன்றைக்கி கடைசியில் காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா காவேரி ஏற்கனவே என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அந்த விஷயத்தை பாட்டிக்கிட்டேயும் விஜய் பேசினார். ஏன்னா அவரும் அதை நோட் பண்ணிட்டாராட்டிருக்கு. இப்போ காவேரி பார்த்தா வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. விஜய் இந்த பக்கத்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இவர் மெசேஜ் பண்ணுறாரு, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ காவேரி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் பிரிஞ்சது விஜய்க்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் பிரியாமல் இருந்திருந்தேன்னா காலத்துக்கும் அவர் ஜெயிலில் இருந்திருப்பார், ரொம்பவுமே என்னால் கஷ்டப்பட்டுருப்பார். அதனால் இந்த பிரிவு அவர் பழகிக்குவார், அவரும் நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு, அதாவது அதுக்கு ஒரு கிஃப்டாக தான் என் வயிற்றில் பாப்பா இருக்காங்க, அந்த பாப்பாவை நான் நல்லபடியாக வளர்ப்பேன், அந்த பாப்பாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பிரிவோட கஷ்டம் தெரியாது, அதனால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. பேசும்போதே அப்படியே அழுவ வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு செம்ம எமோஷனலாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டாக அந்த ஒரு 10 நிமிஷம் பார்க்கும்போது. ஆனால் கண்டிப்பாக இந்த முடிவில் மாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு செம்ம ஃபயராக ஒரு ப்ரொமோவும் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக அடுத்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக புதுசாக ஒரு ஹீரோ, புதுசாக ஒரு வில்லன், புதுசாக ஒரு கதைக்களம் வரப்போகுது. அதை பற்றி அடுத்து நம்ம விரிவாக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.